இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள். பாமகவிற்கு பதவி தேவை என்பதால் கூட்டணி அமைத்துள்ளார்கள் என்றும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கூட்டணி அமைக்கவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அசோகனை ஆதரித்து மேட்டூர் அருகே பரப்புரை மேற்கொண்டபோது இவ்வாறு அவர் பேசினார். 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில 2ஆம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறானா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுலதான் நீ எம்பியா இருக்கிற. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தால்தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனா அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். அடிக்கடி பேசிட்டே இருக்காரு. நீட் தேர்வுன்னு சொல்லிட்டே இருக்காரு திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவரோட தான் நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. இன்னொரு திரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி பேசுவாரு, கட்சி பத்தி பேசுவாரு. ஆனா இவருடைய ஆட்சியில் என்ன செஞ்சுன்னு எங்கேயும் பேசுறது இல்லை. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. முதலமைச்சர் என்ன சொல்ல வேணும், நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், இனி என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. செஞ்சதையும் சொல்றதில்ல, செய்ய போறதையும் சொல்றதில்ல. அப்புறம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள்.